ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் மசோதாக்களின் வகைகள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மசோதான்றது என்ன அப்படின்னா, நம்ம பார்லிமெண்ட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க? பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா. ஸோ 3 பேர் சேர்ந்தது தான் நம்ம பார்லிமெண்ட். ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பில்லாக பாஸ் பண்ணுவாங்க. பில்லுனா மசோதா. அதை ஈரவைகள் கிட்டேயுமே ஒப்புதல் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ ஈரவைகள் கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க பிரசிடென்ட் கிட்ட அதை பாஸ் பண்ணுவாங்க. அந்த பில்லை அவர் பார்த்துட்டு சைன் பண்ணிடுவார். ஒன்ஸ் அவர் சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பில்லு சட்டமாக மாறிடும். ஸோ சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது பில் மசோதாவாக இருக்கும். சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா அது மசோதாவாக மாறிடும். அதேமாதிரி நம்ம பார்லிமெண்ட்டில் என்னென்ன பில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா 4 பில்ஸ் தான் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டினரி பில்ஸ், சாதாரண மசோதா. ஃபினான்சியல் பில்ஸ், நிதி மசோதா. மணி பில்ஸ், பண மசோதா. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், சட்ட திருத்த மசோதா. இந்த 4 பில்ஸ் தான் நம்ம பார்லிமெண்ட்ல இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன டேப்லெட் காலமாக பார்த்து முடிச்சிடலாம். பில்ஸை பற்றி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டினரி பில்ஸை ஆர்டிகல் 107 சொல்லியிருப்பாங்க. ஃபினான்ஷியல் பில்லை பற்றி ஆர்டிகல் 117 சொல்லியிருப்பாங்க. மணி பில்ஸை பற்றி ஆர்டிகல் 110 சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை பற்றி ஆர்டிகல் 368 சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பில்லை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஆர்டினரி, மணி, ஃபினான்ஷியல், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். லெஃப்ட் சைடில் இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? இதுக்கு பிரசிடென்டோட அப்ரூவல் வேணுமா வேணாமா, மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணணுமா வேணாமா, அடுத்து ஈரவைகளோட அதிகார வரம்பு, அடுத்து ஜாயின்ட் சீட்டிங், அடுத்து பிரசிடென்டோட சைன். ஸோ இதை பற்றி தான் இந்த டேப்லெட் காலமில் பார்த்து முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டினரி பில் யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா லோக்சபாவும் பண்ணலாம், ராஜ்யசபாவும் பண்ணலாம். ஸோ 2 பேருக்குமே அந்த அதிகாரம் இருக்குது. மணி பில் பொறுத்த வரைக்கும் லோக்சபா மட்டும்தான் பண்ண முடியும், ராஜ்யசபா தலையிட முடியாது. அதே மாதிரி தான் ஃபினான்ஷியல் பில்லு லோக்சபா மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ராஜ்யசபா தலையிட முடியாது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஆர்டினரி பில் மாதிரி தான், லோக்சபாவும் பண்ணிக்கலாம், ராஜ்யசபாவும் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட், பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன். இந்த பில்லெல்லாம் கொண்டு வர்றதுக்கு பிரசிடென்ட்டோட பரிந்துரை தேவையா இல்லையா? ஆர்டினரி பில் கொண்டு வரணும்னா தேவையில்லை, பிரசிடென்ட்டோட பரிந்துரை தேவையில்லை. மணி பில் கொண்டு வரணும்னா ஆமாம் தேவை. ஃபினான்சியல் பில்லுக்கு பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் தேவை. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்து மெஜாரிட்டி, பெரும்பான்மையை நிரூபித்து அந்த பில்லை பாஸ் பண்ணுறது. ஸோ ஆர்டினரி பில்லுக்கு எப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டினா 50% +1. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டோட்டலாக ஒரு ஹவுஸில் 100 சீட்ஸ் இருக்குது. ஆனால் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது 90 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ 90ல் 50% 45. ஸோ 45 + 1 46. ஸோ 46 தான் இதில் மெஜாரிட்டியாக இருக்கும். ஸோ இந்த 46 மெம்பர்ஸ் மெஜாரிட்டியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மூலமாக இந்த பில்லை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மணி பில்லையும் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும், பாஸ் பண்ணிடலாம். ஃபினான்ஷியல் பில்லுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி தான் தேவை. அடுத்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு மட்டும் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னன்னா 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆகி ஓட் போட்டிருக்கணும். 2/3 மெம்பர்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டோட்டலாக 100 சீட்ஸ் இருக்குது, ஆனால் அட்டெண்டன்ஸ் 90 தான். ஸோ அந்த 90ல் 2/3 எவ்வளோ? 60. ஸோ 60 மெம்பர்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகி ஓட் போட்டிருந்துருக்கணும். ஸோ அப்படி ஓட் போட்டிருந்தாங்கன்னா அந்த பில்லை ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக பாஸ் பண்ணிடலாம். இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் மட்டும் வந்திருக்கும். அடுத்து அக்செப்ட், ரிஜெக்ட், அதாவது ஈரவைகளுமே ஒப்புதல் கொடுக்கணுமா இல்லையா அதை பற்றி. ஃபர்ஸ்ட் ஆர்டினரி பில்லுக்கு ஈரவைகளுமே கண்டிப்பாக ஒப்புதல் கொடுக்கணும். லோக்சபாவும் கொடுக்கணும், ராஜ்யசபாவும் கொடுக்கணும் 6 மாதத்துக்குள்ள. அடுத்து மணி பில் அப்படின்னா லோக்சபா மட்டும் ஒப்புதல் கொடுத்தா போதும், ராஜ்யசபாவோட கன்சிடரேஷன் இதில் தேவையில்லை. ஸோ ராஜ்யசபா வேணும்னா அந்த மசோதாவுக்கு ஒரு 14 டேஸ்க்குள்ளே அவங்களோட சஜஷன்ஸை சொல்லிடணும். அவங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அவங்களோட கன்சிடரேஷனை இந்த மணி பில்லை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ லோக்சபாவோட ஒப்புதல் மட்டும் இருந்தால் போதும், மணி பில்லை நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஃபினான்ஷியல் பில்லுக்கு லோக்சபாவும் ஒப்புதல் கொடுக்கணும், ராஜ்யசபாவும் கொடுக்கணும். சேம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கும் அப்படிதான், லோக்சபாவும் கொடுக்கணும், ராஜ்யசபாவும் கொடுக்கணும். அடுத்து ஜாயின்ட் சீட்டிங். ஜாயின்ட் சீட்டிங்னா கூட்டு அமர்வு. இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு மசோதாவை பாஸ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்ல அப்படின்னா ஈரவைகளில் ஒப்புதல் கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஈரவையில் ரொம்ப காலமாக இதை இழுத்தடிக்கிறாங்க, எந்த ஒரு முடிவுக்குமே கொண்டு வராமல். ஸோ அப்போ பிரசிடென்ட் ஈரவைகளில் இருக்கிற மெம்பர்ஸை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அதை தான் ஜாயின்ட் சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எந்தெந்த பில்லுக்குலாம் ஜாயின்ட் சீட்டிங் தேவைப்படும் அப்படின்னா ஆர்டினரி பில்ஸ்க்கு ஜாயின்ட் சீட்டிங் தேவைப்படும். மணி பில்ஸ்க்கு வேணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன் இங்கே தேவையில்லை அப்படின்னா ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வாங்கி தான் மணி பில்லை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால இந்த இடத்துல ஜாயின்ட் சீட்டிங் தேவையில்லை. அடுத்து ஃபினான்ஷியல் பில்லுக்கு தேவை ஜாயின்ட் சீட்டிங். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஜாயின்ட் சீட்டிங் தேவையில்லை. அடுத்து பிரசிடென்ட்டோட அசென்ட், பிரசிடென்ட்டோட ஒப்புதல். இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டினரி பில் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆர்டினரி பில்லை பிரசிடென்ட் ரிஜெக்ட் பண்ணலாம், அப்ரூவ் பண்ணலாம், ரீகன்சிடர் பண்ணலாம், அதாவது மறுபரிசீலனை பண்ணலாம். இது பிரசிடென்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. இதை தான் ஆர்டிகல் 111 சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணலாம், அப்ரூவ் பண்ணலாம், ரீகன்சிடரேஷன் பண்ணலாம். இன்கேஸ் இல்லை அப்படின்னா அவரோட வீட்டோ பவர்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ வீட்டோ பவர்ஸ்ன்றது பிரசிடென்ட்டோட பவர்ஸை பற்றி சொல்கிறது. ஸோ அது என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ இது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மணி பில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணலாம், அப்ரூவ் பண்ணலாம். ஆனால் அவரால் ரீகன்சிடரேஷன் பண்ண முடியாது. ஸோ ரீகன்சிடரேஷன் பண்ணாமல் அவர் ஜஸ்ட் சைன் பண்ணி கொடுத்துடணும். அதுதான் மணி பில்ல அவருக்கு இருக்கிற ஒப்புதல். அடுத்து ஃபினான்ஷியல் பில் எடுத்துட்டோம்னா இது ஆர்டினரி பில் மாதிரி தான். ரிஜெக்ட் பண்ணலாம், அப்ரூவ் பண்ணலாம், ரீகன்சிடரேஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அவரோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மற்ற பில் மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு பில் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவர் 100% அதை சைன் பண்ணி தான் ஆகணும். அதை அவர் ரிட்டர்ன் பண்ணவோ அப்ரூவ் பண்ணவோ, அதாவது ரிட்டர்ன் பண்ணவோ ரீகன்சிடரேஷன் பண்ணவோ அவரால் முடியாது. அவர் என்ன கொடுக்குறாங்களோ ஜஸ்ட் அவர் 100% அதை சைன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இவ்வளோதான் டைப்ஸ் ஆஃப் பில்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட்.